டாடா ஸ்டீலுடைய டெட் ஈக்விட்டி 0.89 வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் ஒரு 33%, FIIs 19%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் 24% வச்சிருக்கிறோம். ப்ரமோட்டர்ஸ் இல்லாத பப்ளிக் நாம தான் அதிகமான அளவுக்கு டாடா ஸ்டீலை ஹோல்டு பண்றோம். ஜிண்டால் ஸ்டீல் நம்ம டாடா ஸ்டீல் மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர் தான் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த கம்பெனி ரயில்வேஸில் அதே மாதிரி காயில்ஸ் தயாரிக்கிறது, பிளேட்ஸ் தயாரிக்கிறது, செமி ஃபர்னிஷ்டு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, ஸ்பாஞ்ச் அயன் சொல்லக்கூடிய அயன் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறதுல வந்து ஒரு முன்னணி நிறுவனமாக நம்மளுடைய இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனமும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி நிறைய வகையில் வந்து ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஷீட்ஸ் தயாரித்து கொடுக்குறாங்க, ரயில்வே ப்ராடக்ட்ஸ் தயாரித்து கொடுக்குறாங்க, அப்புறம் பார்ஸ் அண்ட் ராட்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி பலதரப்பட்ட இரும்பு அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து கொடுப்பதில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த SAIL அப்படிங்கிற இந்த கம்பெனி. பெரும்பாலும் இந்த ஸ்டீல் செக்டரில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த JSW ஸ்டீல் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் பெரிய லெவலில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வார வாரம் சில செக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெண்டிங் செக்டர், ட்ரெடிஷ்னல் செக்டர். அந்த வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு செக்டர் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான செக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான செக்டரும் கூட. அது என்ன செக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் செக்டர். ஏன்னா இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செக்டர். ஏன்னா நம்ம வீடு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கம்பிகள் தான். இங்கே நம்ம வந்து மரத்தினால வந்து வீடுகள்லாம் கட்டுறது கிடையாது. கான்கிரீட் கலவைகள் அப்படின்னா கூட அதோடு சேர்ந்து முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளை பொறுத்த மட்டும் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம இப்பயும் கூட என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஸ்டீல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடுகளுக்கு மட்டுமா பயன்படுது. அடுத்தபடியாக இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ரயில்வேஸில், கேபிட்டல் குட்ஸில், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், மெகா ப்ராஜெக்ட்ஸு, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்டீல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு கேபிட்டல் குட்ஸ் எந்த இடம் எடுத்துக்கோங்களேன், அங்கே ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆணி முதற்கொண்டு ஒரு பெரிய பெரிய கனரக இயந்திரங்கள் கூட எதனால் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, நம்மளுடைய ஸ்டீல். அப்போ அந்த ஸ்டீல் அப்படிங்கிற இந்த துறையை பற்றியும் இந்த துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கணிசமாக அந்த 10லேருந்து 12 வருஷத்துக்குள்ளே நல்ல அதிகமாகவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் பார்த்துருப்பீங்க, பிரிட்ஜஸ் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த ஸ்டீல் செக்டரும் அதே மாதிரி சிமெண்ட் செக்டரும் சேர்ந்தது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படிப்பட்ட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கும் போது தான் இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல வளர்ந்து வரக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிகளும் நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கும். இந்தியாவை பொறுத்த மட்டும் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7% வந்து அதிகரித்து 123லேருந்து 127 மெட்ரிக் டன் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த க்ரூட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 118லேருந்து 118.2 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஒடிசா மட்டும்தான் அதிகமான அளவில் ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நம்ம ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு பேக் போன், எக்கனாமிக் வந்து ஒரு பேக் போன் அப்படிங்கிற வரிசையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தையும் பெறுது. அப்படிப்பட்ட இந்த ஸ்டீல் பற்றிய சில கம்பெனிகள் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டீலை பொறுத்த மட்டும் இம்போர்ட் பண்ணுறதும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சரி ரொம்ப ஒரு லகுவானதாகவே கருதப்படுது. நம்மளுடைய இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 13 லேக் டன்ஸ் வந்து எப்போ ரெகுலராக வந்து ஆனுவலி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஸ்டீல் செக்டர் மிக முக்கியமான ஒரு ஸ்டீல் செக்டர். அதில் சில கம்பெனிகளை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இதில் நீங்களும் இதனுடைய தனிப்பட்ட கருத்து நீங்களும் தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றதாக உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. இது பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்த கம்பெனிகள், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஸ்டீல் செக்டர்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 50லேருந்து 100 கம்பெனிகள் கூட இருக்காங்க. ஸோ அதிலிருந்து எனக்கு பிடித்த சில கம்பெனிகள், நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை பற்றிய தகவல்களை தந்திருக்கேன். உங்களுக்கு பிடித்ததாகவும் அதை நீங்களும் ஒரு முறை தெரிவு செய்து நீங்கள் அதுக்கப்புறமாக நல்ல கம்பெனிகளாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம்.
அப்படிப்பட்ட கம்பெனிகள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது நல்லது. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரே செக்டரில் பல கம்பெனிகளை வாங்குறது கிடையாது. பல செக்டர்லேருந்து ஒவ்வொரு கம்பெனிகளாக வாங்குறது அப்படின்னு தான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அதனால தான் செக்டர் வைஸ் சில தகவல்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் அயன் அண்ட் ஸ்டீல் செக்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா ஸ்டீல் செக்டர் அயன் பொறுத்த மட்டும் இந்த செக்டரில் அயன் பேஸ்டு கம்பெனிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் காப்பர், ஜிங்க்கு, லெட்டு, அலுமினியம், நிக்கல் அதுவும் இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு செக்டரில் வருவாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிற செக்டரில் அவங்க வருவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செக்டர் எல்லாமே ஸ்டீல் செக்டர் தான். ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் செக்டர் வரிசையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல கம்பெனியாக கருதப்படுறது ஃபஸ்ட்டு கம்பெனியாக நம்ம பார்க்க போகிறது செயில் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 151 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 62,470 கோடி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் 1.32 கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு குட் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனி. 2-3 வருடங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டபுள் டிஜிட்டில் இருந்த கம்பெனி தான். மெல்ல 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 ஊர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,05,378 கோடி. நெட் ப்ராஃபிட்டாக 2,628 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5% வச்சுருக்கிறாங்க. டெட் வந்து குறைச்சிருக்காங்க, 0.64 தான் இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் 65%, இதில் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கம்மி தான், 3% தான் இருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15% வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசர் அப்படின்னே சொல்லலாம். இரும்பு தாதுக்களை உற்பத்தி பண்ணுறவங்க. இதில் வந்து தாதுக்களை வந்து மைன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியவங்க உற்பத்தி பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதை வந்து ஃபைன் ப்ராடக்டாக கொண்டு வந்து தரக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. ராட்ஸா, அலாய் வீல்ஸ், அந்த மாதிரி பிளேட்ஸு, அந்த மாதிரி தரக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஒரு அயன் ஓர் ப்ரொடியூசர் அப்படின்னே சொல்லலாம். 1954 டெல்லியில் பேஸாக வச்சுட்டு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்த கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு மகா நவரத்ன கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 7 கம்பெனி எடுத்தாங்க. அதில் வந்து ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயில் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி நிறைய வகையில் வந்து ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஷீட்ஸ் தயாரித்து கொடுக்குறாங்க, ரயில்வே ப்ராடக்ட்ஸ் தயாரித்து கொடுக்குறாங்க, அப்புறம் பார்ஸ் அண்ட் ராட்ஸ்லாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி பலதரப்பட்ட இரும்பு அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து கொடுப்பதில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயில் அப்படிங்கிற இந்த கம்பெனி. நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறவங்க இந்த ஷேரை வந்து நீங்கள் ஒரு முறை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இரண்டாவதாக ஸ்டீல் அப்படின்னாலே எல்லாருக்கும் மிக முக்கியமாக ஞாபகத்தில் வர ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் வந்து இந்த பதிவின் போது உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 169 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்க கம்பெனி. ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியாக தெரியல, அந்த சமயத்தில் இந்த கம்பெனி ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதன் காரணமாக 169 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. 2,10,909 கோடி மார்க்கெட் கேப்பை தன்னகத்தே வச்சிருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 1, ஆனால் இவங்க டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி 2.13 கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2,29,170 கோடி. சமீபத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும்போது இந்த ஷேருடைய விலை இறங்குவது எப்போதுமே வழக்கமான ஒன்று. ஏன்னா இது வந்து லண்டன் பேஸில் வந்து அதிகமான அளவுக்கு இவங்களுடைய கம்பெனிகளுடைய நிர்வாகத்திறன்களும் உருக்காலைகளும் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த கம்பெனி வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் வந்து நடுவில் மாட்டக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் உங்கள் ப்ராஃபிட்லாம் வந்து அவ்வளோவா காமிக்கலை, ஒரு லாஸ் மேக்கிங் தான் கொடுத்துருக்குறாங்க. அதற்காக இந்த கம்பெனி நம்ம வேண்டாம், ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2,29,170 கோடி வச்சுருக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாகத்தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய விஷயங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்த பிறகு அதோடைய க்ரோத் உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி டாடா ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக பெரிய லெவலில் வந்து ஒன்றும் மூமெண்ட்டை கொடுக்கல. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே அவங்களுடைய நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளும் போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்துரும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸே நீங்கள் பார்க்கணும். எப்போதும் இந்த வருஷம் உள்ளது மட்டும் வச்சுக்கலாமல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஒரு 10 வருஷமாக அவங்களுடைய க்ரோத் எப்படி இருந்தது, அவங்க எவ்வளோ கடன் வச்சுருந்தாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எப்போதுமே சீர்தூக்கி பார்க்கணும். அந்த வரிசையில் டாடா ஸ்டீலுடைய டெட் ஈக்விட்டி 0.89 வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் ஒரு 33%, எஃப்ஐஐஸ் 19%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24% வச்சுருக்கிறோம். ப்ரமோட்டர்ஸ் இல்லாது பப்ளிக் நாம தான் அதிகமான அளவுக்கு டாடா ஸ்டீலை ஹோல்டு பண்ணுறோம். டாடா ஸ்டீல் வந்து ஒரு வெல் டைவர்சிஃபைடு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி அதிகமான அளவில் என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அயனை பேஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க மைன்ஸ் அண்டு வயர், மினரல்ஸ், ஃபெரோ அலாய்ஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களையும் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனி ஒரு இந்தியன் மல்டிநேஷ்னல் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. 1907 ஆரம்பித்த கம்பெனி. ஜாம்ஷெட் டாட்டா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி முதல்ல உருக்காலைகளுக்கு பேர் போன ஒரு கம்பெனியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டாடா ஸ்டீல் தான். ஸோ ஸ்டீல் வரிசையில் டாடா ஸ்டீலுக்கு வந்து ஈவந்தோ அந்த கம்பெனி வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளானும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த, ஒரு இரும்பு தன்மையோடு வச்சிருக்கக்கூடிய இடத்த வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டாடா ஸ்டீல் அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஜிண்டால் குரூப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஒரு காங்க்ளமேட் கம்பெனி ஜிண்டால் குரூப்ஸு. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 1014 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் லார்ஜ் கேப் கம்பெனி. 1,03,533 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு நிறுவனம். ஃபேஸ் வேல்யூ ₹1 வச்சுருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இந்த கம்பெனியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 5,943 கோடி கொடுத்துட்டு வராங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 50,026 கோடி. இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13%ஆகவும் டெட் ஈக்விட்டி 0.36 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. ப்ரமோட்டர் 61%, எஃப்ஐஎஸ் 11%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14% தன்னகத்தை வச்சுருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டீல் நம்ம டாடா ஸ்டீல் மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர் தான் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதில்ல. இந்த கம்பெனி ரயில்வேஸில் அதே மாதிரி காயில்ஸ் தயாரிக்கிறது, பிளேட்ஸ் தயாரிக்கிறது, செமி ஃபர்னிஷ்டு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது, ஸ்பாஞ்ச் அயன் சொல்லக்கூடிய அயன் ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்கறதுல வந்து ஒரு முன்னணி நிறுவனமாக நம்மளுடைய இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனமும் இருக்கிறாங்க. ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு இதுவும் ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கலாம். ஸ்டீல் செக்டர் வரிசையில் நம்ம 4வதாக பார்க்க போகிற கம்பெனி என்எம்டிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது ₹246 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 72,283 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய கம்பெனி. 2.33 கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சமீபத்தில் இந்த கம்பெனிகளை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 21% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் 21,307 கோடி. இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 5,571 கோடி வச்சுருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டி இவங்க குறைச்சிட்டு வராங்க. 0.13 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 60%, எஃப்ஐஎஸ் 12%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க அயன் ஓர் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அயன் மட்டும் பார்த்துக்கிறது இல்லை, காப்பர், ராக் பாஸ்பேட், ஜிப்சம், கிராஃபைட் இந்த மாதிரி அதர் மினரல்ஸ்லையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அயன் தான் மேஜராக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி 1958 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அங்கீகாரம் பெற்ற கம்பெனியாகவும் இருக்கக்கூடிய என்எம்டிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி ஸ்டீல் செக்டரில் ஒரு முக்கியமான இடத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியும் ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மெதுவாக ஸ்லோவான க்ரோத் தான். இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் கொடுக்க மாட்டாங்க எப்போதுமே. ஸ்டீல் செக்டர் உங்களுக்கு வந்து ஏன்னா சைனாவால் நமக்கு எப்போதுமே அடிக்கடி இந்த ஸ்டீல் செக்டர்னால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த ஸ்டீல் செக்டர் எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கு தேவைகள் என்பது இருக்கும் பட்சத்தினால இந்த கம்பெனிகள்லாம் ரொம்ப மெதுவாக ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இதற்கு உண்டு. இறுதியாக இந்த ஸ்டீல் செக்டர் வரிசையில் நம்ம பார்க்க போகிற ஒரு கம்பெனி JSW ஸ்டீல் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இந்த பதிவின் போது 935 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,28,747 கோடி. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி.
ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டாக கொடுக்கக்கூடியது 0.78 டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி, மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோ காஸ்ட்டில் வந்து ஸ்டீல்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் காஸ்ட்டில் ஸ்டீல் ப்ரொடியூசர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து JSW ஸ்டீல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. $110 மில்லியன் வந்து மாடர்னைஸ்டு ஒரு மில் தயாரிப்பதற்காக டெக்சாஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. JSW ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் ஒரு ப்ரைவேட் செக்டர்னு நம்ம சொல்லலாம் ஒரு இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனியில். இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,75,006 கோடி வச்சுருக்கிறாங்க. கண்டினியூஸாக இந்த 5 வருடங்களாக அதிகரித்து தான் காணப்படுது. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,145 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11% ஆகவும் டெட் 1.1 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. ப்ரமோட்டர் 44%, FIS 26%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10% வச்சுருக்காங்க. பெரும்பாலும் இந்த ஸ்டீல் செக்டரில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த JSW ஸ்டீல் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் பெரிய லெவலில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஹாட் ரால்டு, கோல்டு ரால்டு, கேல்வனைஸ்டு, அப்புறம் வயர் ராட்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் மட்டும் அல்லாது பவர் செக்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ப்ரொடக்ஷனை ஒரு லோயஸ்ட் காஸ்ட்டில் தயாரித்து கொடுக்கக்கூடிய இந்த JSW ஸ்டீல் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டீல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம். அப்படிப்பட்ட இந்த ஸ்டீலில் அயன் சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சில கம்பெனிகளுடைய தொகுப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த கம்பெனிகளை வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, நேரமின்மை காரணமாக நான் விட்டுட்டேன். மீதி இருக்க கம்பெனிகளை நம்ம அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இந்த கம்பெனிகள் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளாக அமையும். ஸோ நீங்களும் இந்த கம்பெனிகளை திறனாய்வு செய்து ஸ்டீல் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளும் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்குமாறு பார்த்து கொண்டால் நீண்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனிகள்லாம் ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.